ஹாய் செல்லுகுட்டீஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போறோம். லவ் ஆஃப்டர் டிவைஸ் இந்த மூவியோட கான்செப்ட் இதுதான். ஸோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மூவியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினோடைய மேரேஜ் ஃபங்க்ஷன் தான் காமிக்கிறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு இதுல சுத்தமா இஷ்டமே இல்லை. இப்படியே கட் பண்ணி மூவியோட ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ உட்காந்து நல்லா அவனுடைய ஃப்ரெண்டு பார்ல உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு கல்யாணம் நடக்கிறத பத்தி ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க பாருடா, பேசாம நீ போயிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு வந்து நாங்க உங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்ல. ஆனா ஹீரோக்கு அதை பண்றதுக்கு தைரியம் இல்லாம உட்காந்து சமயம் அழுதுட்டு இருக்கான். இந்த மாதிரி அவ பிரேக்கப் கூட பண்ணல, பாரு கல்யாணம் பண்ணிக்க போறான்னு சொல்லிட்டு ஹீரோ உட்காந்து அழுதுட்டு இருக்க. ஹீரோ வந்து தன்னை எப்படியாவது கூட்டிட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு ஹீரோனும் வெயிட் பண்ணி பார்க்க. ஆனா மனப்பொண்ணதான் வந்துட்டு மேடைக்கு கூப்பிடுறாங்களே தவிர ஹீரோ வர காணோம். இதனால நம்ம ஹீரோயின் நம்மளே ஏதாவது ஒண்ணு பண்ணாதான் உண்டுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பண்றதுக்காக டிசிஷன் எடுக்க. இங்க கட் பண்ணி நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோ கிட்ட இங்க பாருடா, அவளை நீ எப்படி உருகி லவ் பண்ண, போய் அவளை கூட்டிட்டு வந்துருப்போ, அவ உனக்கா வெயிட் பண்ணிட்டு இருப்பால போடான்னு சொல்ல. ஹீரோவும் ஏதோ லைட்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா சரக்கு உள்ள போனதுனால தைரியம் வந்ததுனால சரி நான் போய் என்னோட ஆளை கூட்டிட்டு வந்துடா மச்சான்னு சொல்லிட்டு அங்க இருந்து எந்திரிச்சு போய் சொல்லிட்டு கதவை திறக்க. கொஞ்ச நேரத்துல ஹீரோ வந்து கதவுக்கு உள்ள இருந்து வந்து டபகடின்னு விழுந்துட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோயின் பேய் மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. கொற்ற மழையில வந்திருக்காங்க போல இருக்கு. ஹீரோ இதை பார்த்துட்டு என்னமா இப்படி வந்திருக்கன்னு கேட்க. வந்து என்ன நீ கூட்டிட்டு போல, அதான் நானே கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிட்டு வந்துட்டேன், என்னால நீ இல்லாமலாம் இருக்க முடியாதுன்னு தெரியும்ல, வெளியே டாக்ஸி நின்னுட்டு இருக்க, போய் முதல்ல அதை காசை கட் பண்ணு போன்னு சொல்ல. ஹீரோவும் குடுகுடுன்னு போயிட்டு டாக்ஸிக்காரனுக்கு காசை கொடுத்துட்டு உள்ள வந்து நம்ம ஹீரோனுடைய காலில் விழுந்துடுறான். எதுக்கெடுத்தாலும் காலில் புசுக்குன்னு சொல்லிட்டு விழுந்துரு, இதே மாதிரி பண்ணி தான் என்ன லவ் பண்ணி தொலைச்சிட்டேன், நானும் உன்னை லவ் பண்ணிட்டேன், என்ன பண்றது இப்ப வந்து நீ கல்யாணத்தை நிப்பாட்டி என்ன கூட்டிட்டு போவேன்னு பார்த்தா நீ ஏன்டா வரலன்னு சொல்லி ஹீரோவை திட்ட. ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்ல ஹீரோ வரதுக்கு தான் வந்து கதவை திறந்தான்னு சொல்ல. ஹீரோயின் அப்படியோ என் சொல்லக்குட்டி அதுக்காக தான் வந்தியா, சரி ஓகேடா சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்ப அடுத்த நாள் அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக ஹீரோ அனுப்பிச்சு விடுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு ஏழை பையன், ஹீரோயின் ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு. இப்ப ஹீரோயினுடைய அம்மா வந்துட்டு பாத்தீங்கன்னா அங்க உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்லி விட்டுறாங்க எங்க அம்மா பக்கத்து வீட்டு ஆண்டி மாதிரி ரொம்ப நார்மலா பேசுவாங்க போன்னு சொல்ல. ஆனா அங்க நம்ம ஹீரோயினுடைய அம்மா செம வெறப்பா உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோவா அங்க போயிட்டு பாவமா உட்காந்துட்டு இருக்க. என் பொண்ணு யாருக்கா கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணான்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்காக தான் நான் வந்தேன், நீ தானா அது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேள்வியா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எங்க வேலை செய்யற, என்ன பண்ற போறேன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நம்ம ஹீரோ வேலை செய்யறான் தான் பேரு, பட் ஆனா சம்பளம் ரொம்ப கம்மி. ஆக்சுவலி வந்துட்டு ஹீரோவுடைய அதோடைய பாக்கெட் செலவு கூட அது பத்தாது போல இருக்கு, அந்த அளவுக்கு ரொம்ப சம்பளம் கம்மி. பார்த்தா அதுக்கு நம்ம ஹீரோக்கு ஒரு மாசம் வேலை இருந்தா ஒரு மாசம் இருக்காது போல இருக்கு. இப்படிப்பட்ட வேலையில இருந்தா என் பொண்ணை நீ பாத்துக்க போற, என் பொண்ணை மகாராணி போய் நான் வளர்த்து வச்சுக்கன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கொஞ்சம் காசு கொடுக்க. நம்ம ஹீரோவா காசுலாம் எனக்கு வேணாம், நான் உங்க பொண்ணை வந்துட்டு வீட்டு கொடுக்குற மாதிரி இல்லைன்னு சொல்ல. என் பொண்ணை வீட்டு கொடுன்னு சொன்னதுக்காக இந்த காசுலாம் கிடையாது, இந்த காசை வச்சு முதல்ல ஒரு வீட்டை வாங்க ஓகேவா, நீயே ஏதோ வந்துட்டு ஒண்டி கட்டியா வீட்டுல தெரிஞ்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், சோ அதனால ஒரு பெரிய வீட்டை வாங்க, அந்த வீட்டுல தான் என் பொண்ணு கூட நீ இருக்கிற ஓகேவான்னு சொல்ல. உடனே நம்ம ஹீரோ சந்தோஷமாயி மாமியாருன்னு கூப்பிட. ஏன்னா மாமியார் எல்லாம் கூப்பிடாத, முதல்ல வந்துட்டு உங்க மாமனார் நீ போய் சமாதானப்படுத்து, அதுக்காக நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட அட்வான்டேஜ் எல்லாம் எடுக்க கூடாதுன்னு சொல்ல. எப்படியும் நம்ம ஹீரோயினுடைய அம்மா ஓகே சொல்லிட்டாங்க. இப்ப ஹீரோயினுடைய அப்பா தானே, அவரை போய் சமாதானப்படுத்திடலாம். நம்ம ஹீரோ போயிட்டு ஹீரோயினுடைய அப்பா கிட்ட பேச வர அவரா பெரிய துப்பாக்கியா கொண்டாந்து நீட்டிட்டு இருக்காரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா எதுக்குடா என் பொண்ணை லவ் பண்ணன்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி கத்த. நம்ம ஹீரோவா துப்பாக்கியில ஒண்ணும் பண்ணல, எப்படியும் கையில தானே அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு அடி எல்லாம் வாங்கிட்டு இருக்க. ஆனா ஹீரோயினுக்கு இதை பார்த்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பா எனக்கு உங்களை விட ஹீரோ தான்ப்பா ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல. ஹீரோயினுடைய அப்பா செம்ம கோவத்துல என்ன பண்றாரு, போயிட்டு அந்த பெரிய துப்பாக்கி எடுத்துட்டு வந்து ஹீரோ பிடிச்சி நீட்டிட்டு இருக்காரு. ஹீரோவா பயமே இல்லாம அவன் மாட்டுக்கு நின்றுட்டு இருக்கான். பரவாயில்ல சுட்டு தள்ளிடுங்க, பட் ஆனா வந்துட்டு என்னால ஹீரோயினை விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் விடாப்படியே உட்காந்துட்டு இருக்க. அவ்வளவுதான். இப்ப கட் பண்ணா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை ஓகே சொல்லிட்டாங்க. பட் ஆனா இவ்வளவு ஒரு அனகலத்தையும் நம்ம ஹீரோயினுடைய அம்மா பாருங்களேன் காதுல ஹெட்செட் மாட்டிக்கிட்டு உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. சோ இப்படியே கட் பண்ணா வந்துட்டு ஹீரோ ஹீரோயினுடைய வீட்டுல தான் மேரேஜ் நடக்குது. இவங்க வந்துட்டு ஏதோ வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரின்ஸ் பரம்பரையை சேர்ந்தவங்க போல இருக்கு, அதனால அதுக்கேற்ற மாதிரி மேரேஜ்லாம் நடந்துட்டு இருக்குது. சோ நம்ம ஹீரோயினுடைய அம்மாவுக்கு இந்த சுத்தமா இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்ல, வேற வழியே இல்லாம கல்யாணத்தை பண்ணியும் வச்சிடுறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு தங்கச்சியும் இருக்கான். இவ வந்து பாத்தீங்கன்னா இவளுக்கு மியூசிக்னா சுத்தமா பிடிக்காத போல இருக்கு. இவங்க அம்மா இவள மியூசிக் தான் நீ கத்துக்கணும்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணதுனால கல்யாணத்துல எலவு வீட்டுல பாட்டு பாடுற மாதிரி அவ பாட்டு பாடிட்டு இருக்க. பட் கல்யாணம் நடந்தா என்ன நடக்கலனா என்னன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அம்மா அப்பா ஹீரோவுடைய அம்மா அப்பாவும் இருக்க. இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் எப்படியோ யார் இப்படி போனா என்ன, எங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னு செம்ம ஹாப்பியா ஹவுட்டோ ஷூட்லாம் எடுத்துட்டு இருக்க. இப்படியே கட் பண்ணி ஒரு 3 மாசத்துக்கு அப்புறமா காமிக்கிறாங்க. கல்யாணத்துடைய போட்டோ கிழிஞ்சு போய் கிடக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு சண்டை பல இருக்கு. கல்யாணம் ஆகி 2-3 மாசம் கூட நான் வந்துட்டு ஒன்னா சந்தோஷமா இருக்கல, அதுக்குள்ளே 2 பேருக்குமே சண்டை நடந்துட்டு இருக்கு. ஒருத்தர் மாட்டி அடிச்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோயினா நம்ம ஹீரோ பிடிச்சி அசிங்கமா திட்டிட்டு இருக்க. 2 பேருக்குமே சுத்தமா ஒத்துவே வரல. ஹீரோயின் அவங்களுக்காக மட்டும் தான் சமைக்கிறாங்க வீட்டுல. அப்படி கொண்டாந்து சமைச்சதை நம்ம ஹீரோவுடைய ஆபீஸ் டேபிள்ல உட்காந்து ஹீரோவுடைய ஃபைல் கடியிலே வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கனால ஹீரோ கடுப்பாயிடுறான். பாவம் நம்ம ஹீரோ ஆபீஸ்ல கேண்டீன்ல ஓசியில சோறு போறது மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருக்காமல இருக்கு. வீட்டுக்கு வந்தா வெறும் தண்ணி மட்டும் தான் குடிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினா வெறும் சாப்பிடுறது தூங்குறது இதே மாதிரியே இருக்காங்க. வீட்டுல இருக்க எந்த வேலையும் பார்க்கவே இல்ல. வீட்டுல எல்லாம் அப்படியே போட்டது போட்ட மாதிரியே இருக்கு. செம்ம அழுக்கா இருக்கு. கிச்சனா
பண்றான், அப்படியே வந்துட்டு பாத்தீங்கன்னா வாமிட் வர மாதிரி இருக்கு. ஹீரோக்கு இதெல்லாம் பார்த்து ரொம்ப கடுப்பாயி இதுக்கப்புறமும் உன் கூட என்னால வாழ முடியாதுன்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயினும் இதுக்கப்புறம் ஏன் என்னாலையும் உன் கூட வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல, ரெண்டு பேருமே டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்றாங்க. அவ்வளவுதான். இப்ப ரெண்டு பேருமே கோர்ட்ல போயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஹீரோ மேல பழிய போட, நம்ம ஹீரோ ஹீரோயின் மேல பழிய போடன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே பழிய போட்டுட்டு இருக்கதை பார்த்தா இதை பார்த்தா ஏதோ காமெடி பீஸுங்க சண்டை போடுற மாதிரி இருக்கு. இதனால ஜட்ஜு கடுப்பாயிட்டாங்க. ரெண்டு பேருமே இங்க இருந்து ஃபர்ஸ்ட் ஹியரிங்ல இருந்து கிளம்புங்க, ரெண்டாவது ஹியரிங்க்கு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுட. ஹீரோயின் அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உட்காந்து ஹீரோவை பத்தி புலம்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவன் வந்துட்டு பாக்குறதுக்கு தாண்டி ஏதோ அழகா இருக்கான், ஆனா பண்றதெல்லாம் வந்துட்டு கிருத்தட வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் புலம்புறாங்க. ஹீரோக்கு வேலை இல்லாத நினைச்சு ஹீரோவா அவ பாக்கிறதுக்கு தாண்டா வந்துட்டு அழகா இருக்கானா, சரியான ராட்சசிடா அவ, அப்படிடா இப்படிடா, வீட்டுல போனா சோறாக்கி வைக்க மாட்டேன்றா தெரியுமா, எத்தனை நாள் தாண்டா தண்ணியை மட்டுமே குடிச்சு நான் வாழ்றது, சாப்பிட்ட தட்டை எடுத்து வைக்க மாட்டேன்றா, என் ஆபீஸோட வந்துட்டு ஃபைல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காடா அவ, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உட்காந்து ஹீரோட பத்தி புலம்பிட்டு இருக்க. ரெண்டு பேருமே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க. சோ இப்ப மறுபடியும் வந்துட்டு பாத்தீங்கன்னா கோர்ட்ல தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஹனிமூனுக்கு போறப்ப கூட ஹீரோயினுடைய அம்மா அப்பாவும் ஹீரோடைய அம்மா அப்பாவும் வந்திருக்காங்க. இதனால நம்ம ஹீரோயினும் கடுப்பா இருக்காங்க, ஹீரோவும் கடுப்பா இருக்காங்க. இதனால இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு கோர்ட்ல சொல்ல, கோர்ட்ல இருக்கவங்க ஓகேப்பா உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்குறோம், ஆனா 30 நாள் வெயிட் பண்ணுங்க, 30 நாளுக்கு அப்புறமா மறுபடியும் ரிட்டர்ன் வாங்கன்னு சொல்ல, 30 நாள் தானே கண்டிப்பா நாங்க வெயிட் பண்றோம்னு சொல்ல, மறுபடியும் ஒரு குட்டி பிளாஷ்பேக். ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு சரியா வேலை இல்லாதனால ஹீரோயின் தான் கொண்டாந்து டெய்லி டிராப் பண்ணுவாங்க போல இருக்கு. அப்படி டிராப் பண்றப்ப ஒரு நாள் நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட உனக்கு ஏதாவது காசு வேணுமா பஸ் செலவுக்குன்னு சொல்ல, ஹீரோ வேணான்னு சொல்லிட்டு போயிருப்பான். ஆனா அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோ கொட்டுற பணியில நடந்து வந்திருப்பான், ஏன்னா ஹீரோயின் கிட்ட காசு வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஒரு நாள் ரெண்டு பேருக்குமே சண்டை வரப்ப ஹீரோயின் வாயில இருக்க சாப்பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ மேலே துப்பிட, ஹீரோ அந்த சாப்பாடை கூட வேஸ்ட் பண்ணிட கூடாது, ஏன்னா தனக்கு வரதே கொஞ்சோண்டு சேலரி தானேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வாயில இருந்து துப்புன்னு சாப்பாடை எடுத்து கழுவி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருப்பா. இதை நம்ம ஹீரோயின் கோர்ட்ல சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு மனுஷ கூட என்ன வாழ சொல்றீங்க, கொஞ்சம் கூட காசு செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்றான், நான் என்ன பண்றது சொல்லுங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து புலம்பிட்டு இருக்கேன். ஹீரோவுடைய ஃபேமிலியா, ஸோ ஆக்சுவலி வந்துட்டு இவங்க பணக்கார ஃபேமிலி எல்லாம் கிடையாது, மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் கிடையாது, ரொம்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழப்பட்டவங்க போல இருக்கு. ஹீரோவுடைய அம்மா நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணி போன புதுசுல வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் லைட்டா தண்ணி செலவு பண்ணாலும் தண்ணி எல்லாம் மூடுமா, என்னமா இவ்வளோ செலவு பண்ற, ஐயோ என்னமா இவ்வளோ எண்ணெய் ஊத்துற, 1/4 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்துமான்னு சொல்ல, ஆக்சுவலி வீட்டில் இருக்கிறது 9 பேர், ஆனா 1/4 டீஸ்பூன் எண்ணெயில சமைக்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினை எப்ப பாரு நீ பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் தனி கொடுத்துறம் போயிருந்திருப்பாங்க. அதாவது ஹீரோயினுடைய அம்மா வந்துட்டு ஒரு தனி வீடு வாங்கி கொடுத்தாங்க இல்லையா, அதுல போய் தாங்க நம்ம ஹீரோயின் ஆக்சுவலி அங்க போறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச திங்ஸ் எல்லாம் வாங்குறாங்க. பட் இருந்தாலும் ஹீரோடைய அம்மா வந்து எதுக்குமா இவ்வளவு திங்ஸ் வாங்குற, நீ பணக்கார வீட்டு பொண்ணா இருந்தா இவ்வளவு திங்ஸ் நீ வேஸ்ட் பண்ணுவ, என் பையன் தானே இதெல்லாம் வாங்கி கொடுத்தான்னு சொல்லிட்டு அவங்க தேவையில்லாம சண்டையை முட்டி விட்டுருப்பாங்க. இப்படி ஒரு பக்கம் மாமியார் கொடுமை, இதெல்லாம் எப்படி நான் சகிச்சுட்டு வாழ்றதுன்னு ஹீரோயின் அங்க ஜட்ஜு கிட்ட போலாம, ஹீரோவும் ஹோ எங்க அம்மாவை பத்தி நீ இப்படி சொல்லிட்டு இருக்க, எங்க அம்மா ஏதோ வந்துட்டு என்னோட காசு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு உங்ககிட்ட இப்படி சொன்னாங்க, அதுக்காக நீ ஜட்ஜு கிட்ட இந்த மாதிரி புலம்பிட்டு இருக்கீங்க, நீ மட்டும் என்ன ஓகேவா, இந்த மாதிரி உங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு பார்ட்டிக்கு போயிட்டு டெய்லி நைட்டு குடிச்சிட்டு என்ன சும்மாவா வருவேன், நல்ல போதையில வந்து என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுவேன்னு சொல்ல, ஜட்ஜு சிரிச்சிடுறாங்க, டேய் நீங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்டா, என்னடா மிஸ்பிஹேவ்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல. ஆக்சுவலி ஒரு நாள் நம்ம ஹீரோயின் இது மாதிரி தான் நல்லா குடிச்சிட்டு ஹீரோ கிட்ட கொஞ்சம் ரொமான்டிக்கா நடந்துக்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல வர நம்ம ஹீரோவா, ஏய் நீ பல்லு விளக்கினியா குளிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டு இருந்திருப்பாரு. ஆக்சுவலி வேணும்லாம் தள்ளி விட்டு இருந்திருக்க மாட்டாரு, கொஞ்சமா தள்ளி விட ஹீரோயின் வேற போதையில இருந்திருப்பாங்களா, போயிட்டு கீழே விழுந்திருப்பாங்க. இதை நம்ம ஹீரோ சொல்ல, ஓ நம்மளுடைய பர்சனல் விஷயத்தை பத்தி நீ சொல்றியா, இருறா நான் உன்னை பத்தி சொல்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின், ஆக்சுவலி என் புருஷன் சரியான பொம்பளை பொறுக்கி தெரியுமா, இந்த மாதிரி கம்பெனியில வந்துட்டு நான் ஒரு நாள் பார்த்தேன், ஒரு பொண்ணு என்னோட ஹஸ்பண்டோடைய டையை பிடிச்சி பேசிக்கிட்டு விளையாடிட்டு இருந்தா தெரியுமான்னு சொல்ல, ஏமா டையை தானமா பிடிச்சா, அந்த பொண்ணு என்கிட்ட ஃபிளட் பண்ணா நான் என்னமா பண்றதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்பவே சொல்லியிருப்பான். ஆனா நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஏத்துக்காம இதை கொண்டு வந்து இப்ப ஜட்ஜு கிட்ட சொல்ல, ஹீரோவும் கடுப்பாயி இவன் மட்டும் என்ன சும்மாவா, ஆபீஸ்ல ஏதோ ஒரு பையன் இருக்கான், அவன் பாக்குறதுக்கே காட்டு மிராண்டித்தனமா இருப்பான், ஒரு நாள் நான் பாக்குறேன் இவன் அந்த பையன் கூட வெளியே உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பத்தி சொல்லன்னு சொல்லிட்டு, சோ அப்படியே கோர்ட்லயே சண்டை பெருசாகுது. ஜட்ஜு ரொம்ப கடுப்பாயிட்டாங்க, ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் இப்படியே பழி போட்டிட்டே தெரிஞ்சிட்டு இருக்கீங்க, ரெண்டு பேருமே வாழ்றதுக்கே தகுதி இல்லை, போங்க ரெண்டு பேருக்குமே டிவோர்ஸ் தானே கொடுத்துறேன், 30 நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க போங்கன்னு சொல்ல, ஹீரோ ஹீரோயின் இன்னும் கதை இருக்கு ஜட்ஜு உட்காந்து கேளுங்கன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட கொஞ்சம் ரொமான்ஸா நடந்துக்கலாம் ட்ரை பண்றப்ப ஹீரோ கடுப்பாய் வெளியே வந்து சோஃபால படுத்து இருந்திருப்பான். காலையிலே அலாரம் எல்லாம் வச்சு நம்ம ஹீரோ எந்திரிச்சு பார்க்க வீடு ஃபுல்லா பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு சமைக்கிறேன்ற பேர்ல சோ அடுப்புல என்னத்தையும் ஒண்ணு வச்சுட்டு வந்து அப்படியே சோஃபால படுத்துக்கிட்டாங்க போல இருக்கு. இதனால நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணா, ஐயோ நல்ல வேலை அலாரம் வச்சு எந்திரிச்சோம், இல்லைன்னா வீடு ஃபுல்லா பத்தி போயிருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அந்த தீயை அணைச்சிருப்பான் போல இருக்கு. சோ இப்ப இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ சொல்ல,
யோ இன்னும் என்னையாதான் இருக்குது, இன்னும் எவ்வளவுதான் இருக்குது, சொல்லி தொலைங்கயான்னு சொல்லிட்டு ஜட்ஜ் வேற அங்க கடுப்பாய் உட்கார்ந்துட்டு இருக்க. சோ இப்படி நம்ம ஹீரோயின் மேல பழி போட, ஹீரோயின் ஹீரோ மேல பழி போடனே இதுக்கு மேல முடியாதரா சாமி, எனக்கு ரொம்ப பசிக்குது, முதல்ல இங்க இருந்து வெளியே கிளம்புங்கன்னு சொல்லிட்டு ஜட்ஜே நம்ம ஹீரோயினை திட்டி 30 நாளைக்கு அப்புறமா வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட ஹீரோ பாக்குறான். 30 நாளைக்கு அப்புறமா உனக்கு இருக்குடின்னு சொல்லிட்டு போன்ல வந்து என்ன பண்ணா 30 டேஸ்க்கு அப்புறமா என்ன நாள் வரப்போதா அதை வந்துட்டு நம்ம ஹீரோ முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லிட்டு சோ வந்துட்டு போன்ல சேவ் பண்ணிக்கிறான். இப்ப ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே பேசிக்கிட்டே வெளியே வந்தா. சோ இப்ப நம்ம ஹீரோ தான் கார் எடுத்து வண்டியில ஓட்டிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் இவன்ட்ட பேசவே கூடாது இந்த 30 நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம கடுப்பாய் வந்துட்டு என்ன பண்றாங்க, உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோ செம ஃபாஸ்டா வண்டி ஓட்டிட்டு இருக்கான் போல இருக்கு. ஹீரோயின் டே இதென்ன உங்க அப்பா ஓட்டு வண்டியா, இது எங்க அப்பா வாங்கி கொடுத்த வண்டி, பொறுமையா ஓட்டுறான்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு உங்க அப்பா வண்டி வாங்கி கொடுத்தா ஆனா பெட்ரோல் போட்டது யாரு, நான் தானே, நான் இப்படி தாண்டி ஓட்டுவேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல ரெண்டுத்துக்கும் மறுபடியும் சண்டை ஸ்டார்ட் ஆயிடுது. அவ்வளவுதான். இப்ப இவங்க 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டே என்ன பண்றாங்க, சோ வந்துட்டு ஆப்போசிட்ல வர ஒரு லாரியை மிஸ் பண்ணிட்டாங்க. லாரி வந்து ஒரே ஏத்து கார் அப்படியே சுக்குநூறா அப்படியே ஆப்பள மாதிரி நொறுங்கிடுது. இன்னொரு பக்கம் போனா இன்னொரு கார் வந்து இடிச்சிடுது. இப்ப கார்ல 2 பேருமே மாட்டிக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கார் சாண்டிட்டு இருக்க. கட் பண்ணா ஒரு வாரத்துக்கு அப்புறமா காமிக்கிறாங்க ஹீரோ ஹீரோயின ஒரே ஹாஸ்பிட்டல்ல தான் 2 பேருமே இருக்காங்க. ஹீரோயினுமே நல்ல வேலை கண்ணு முடிச்சிட்டாங்க, நம்ம ஹீரோவுமே நல்ல வேலை கண்ணு முடிச்சிட்டாங்க. 2 பேருமே ஹாஸ்பிட்டல்ல இருக்கனால அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இந்த ஒரு வாரமா 2 பேருமே எந்திரிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்ச பாத்துக்கிட்டே இருக்க. கரெக்டா நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலியும் வந்துடுறாங்க, ஹீரோயினுடைய ஃபேமிலியும் வந்துடுறாங்க. இப்ப 2 பேருமே என்ன சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, ஃபேமிலிஸ் 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்கா. டாக்டர் வந்து 2 பேருமே ஒரு வாரத்துக்கு அப்புறமா எந்திரிச்சிருக்காங்க. 2 பேருமே ஓகே தான், இன்னும் 2 நாளைக்கு அப்புறமா 2-3 நாளைக்கு அப்புறமா டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்ல ஹீரோவுடைய அம்மா வந்து இந்த சதிகாரினால தானே பாப்பாவும் நீ போயிட்டு இந்த மாதிரி கஷ்டப்படுறேன்னு சொல்ல என்னோட பொண்ணாடி சதிகாரின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அம்மா கத்த ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருமே ஹாஸ்பிட்டலும் கூட பார்க்காம விட்டா முடிய பிடிச்சி ஆஞ்சிக்கிட்டே அடிச்சுப்பாங்க போல இருக்கு. இப்படி 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோ அவங்க அம்மாவை பார்த்தேன், யாரு மேடம் நீங்க அப்படின்னு கேட்க அவ்வளவுதான். ஹீரோவுடைய அம்மா ஷாக் ஆகி ஹீரோயினை திரும்பி பார்க்க ஹீரோயினும் அம்மா நீங்க யாருமா அப்படின்னு சொல்லி கேட்க அவ்வளவுதான். இப்ப 2 பேருக்குமே ஆக்சிடென்ட் நடந்ததுல பழசெல்லாம் மறந்து போயிடுச்சு போல இருக்கு. ஹீரோவுடைய அம்மாவும் சரி நம்ம ஹீரோயினுடைய அம்மாவும் சரி செம்ம ஷாக் ஆயிடுச்சாங்க. கட் பண்ணா இப்ப ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. டாக்டர் வந்துட்டு இந்த மாதிரி 2 பேருக்குமே வந்துட்டு ஞாபக மறதி ஆயிடுச்சு 2 பேருக்குமே. ஆனா கூடிய சீக்கிரமே வந்துட்டு மெமரிஸ் வந்துட்டு வந்துடும். ஏன்னா இது ஒரு லாங் டைம் மெமரிஸா கண்டிப்பா இருக்காது, மெமரி லாஸா சீக்கிரமா வந்துடும் அப்படின்னு சொல்ல சரி ஓகே டிஸ்சார்ஜ் பண்ணி எங்க பொண்ணு நாங்க எங்க வீட்டுக்கு கூட்டு போறோம்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அம்மா சொல்ல என் பையனை நான் வீட்டுக்கு கூட்டு போறேன்னு ஹீரோவுடைய அம்மா சொல்ல 2 பேருமே பைத்தியக்காரத்தனமா பேசாதீங்க. ஆக்சுவலி 2 பேருக்குமே டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கீங்க நீங்க சொல்றீங்க. 2 பேருக்குமே வந்துட்டு மெமரிஸ் வந்தாதான் டிவோர்ஸே வந்துட்டு கொடுப்பாங்க. அது வரைக்கும் 2 பேருமே ஒரே வீட்டுல இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா அப்பதானே உங்களுக்கு மெமரிஸ் எல்லாம் வரும்னு சொல்ல அவ்வளவுதான். இப்ப ஹீரோயினுடைய அம்மாவும் சரி ஹீரோவுடைய அம்மாவும் சரி ஷாக் ஆயிட. இங்க ஹாஸ்பிட்டல்ல நர்ஸ் மூலியமா நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு அவங்க 2 பேருமே கப்பல் செஞ்ச விஷயம் தெரிய வருது. ஹீரோவா நம்ம ஹீரோயினை பார்த்து இம்புட்டு அழகா இருக்கிற பொண்ணா நம்மள கல்யாணம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க ஹீரோயின் என்னடா இவன் பாக்கிறதுக்கு பைத்தியக்காரி மாதிரி இருக்கா, இவனையா நம்ம கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் யோசிக்க. ஆனா நம்ம ஹீரோவா சந்தோஷத்துல இருக்கான், இவ்வளவு அழகான பொண்ணு நம்மள மேரேஜ் பண்ணிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவனுடைய போட்டோஸ் எல்லாம் எடுத்து கல்யாண போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்க. ஹீரோவுடைய மண்டை மேலே ஒரு கல்லு வந்து விழுது. என்னடா இது இவ்வளவு பெரிய கல்லுன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த கல்லை பார்த்துட்டு இருக்க. இன்னொரு கல்லு வந்து விழுது, அது அதை விட பெருசா இருக்கு. பார்த்தா ஹீரோ தலையில இருந்து ரத்தமே வந்துருது. ஹீரோவுடைய அம்மா தான் இந்த வேலையை பார்த்து வச்சிருக்காங்க. ஏன்னா ஹீரோவுடைய தலையில அடிச்சா எங்க மறுபடியும் பழைய போன ஞாபகம் எல்லாம் ரிட்டர்ன் வந்துடும். ஹீரோ இந்த மாதிரி அடிச்சே பாவம் இப்ப ஹீரோ மயக்கப்பட்டு கீழே விழுந்துடுறான். இப்ப ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் திட்டிட்டு இருக்கான், ஏமா நீங்க என்ன பைத்தியமாமா, கல்லால் அடிச்சு உங்க பிள்ளை நீங்களே சாவடிச்சிருப்பீங்க போல இருக்கு, இன்னொரு தடவை இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் திட்ட. ஹீரோவுடைய அம்மாவா சாரி டாக்டர்னு புலம்பிட்டு இருக்கான். அப்பதான் நம்ம ஹீரோ பாக்குறான் அவனுடைய போன்ல முக்கியமான டேட்னு சொல்லிட்டு ஒரு டேட் சேவ் பண்ணி வச்சிருக்கான். என்னடா டேட் இது, ஒருவேளை நம்ம கல்யாண நாளா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அந்த டேட் வேற இன்னும் ஒரு மாசத்துல வேற வரப்போதே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணா ஹீரோயின் கிட்ட ஏமா உனக்கு இந்த டேட்டை பத்தி ஏதாவது ஞாபகம் இருக்காமான்னு கேட்க ஹீரோயின் உன் போன்ல தான்டா ஃபிக்ஸ் ஆயிருக்கு, என்ன பத்தி என்கிட்ட கேட்டுட்டு இருக்க அந்த டேட்டை பத்தி அப்படின்னு சொல்ல அப்பதான் நம்ம ஹீரோயினுடைய தங்கச்சி சொல்றா, அட பைத்தியங்களா 2 பேருக்குமே கல்யாண நாள்லாம் ஒண்ணும் கிடையாது, அது உங்க 2 பேருக்குமே டிவோர்ஸ் ஆக போற நாள்னு சொல்ல ஹீரோயின் அண்ணது டிவோர்ஸ் ஆக போதா, நல்ல வேலை இவனை நான் டிவோர்ஸ் பண்ண போறேன், நல்ல டிசிஷன் தான் எடுத்திருக்கேன்னு ஹீரோயின் யோசிக்க. ஆனா ஹீரோக்கா இதை கேட்டவுடனே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. என்னமா சொல்றேன் நாங்க 2 பேரும் டிவோர்ஸ் வாங்க போறோமான்னு கேட்க ஆமா இன்னும் நீங்க கொஞ்ச நாள் ஒன்னா மட்டும் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி 2 பேருமே அடிச்சுட்டு செத்து நீங்க 2 பேருமே செத்தே போயிருந்திருப்பீங்க, அதுக்கு நீங்க 2 பேரும் டிவோர்ஸ் வாங்கதே பெட்டர் தெரியுமான்னு சொல்ல ஹீரோவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.
இப்போ அப்படி கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோவையும் ஹீரோயினையும் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. பட் ஆனா வந்துட்டு இப்போ நம்ம ஹீரோயினுடைய அம்மா வந்து ஹீரோவுடைய அம்மா கிட்ட பேசுறாங்க. நம்ம ரெண்டு பேருமே பேசாம சண்டை போறதை ஸ்டாப் பண்ணிடுவோம். இவங்க ரெண்டு பேருக்குமே பழசு எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்தி விட்டோம்னா இவங்க ரெண்டு பேருமே தானாவே பிரிஞ்சுட்டு போறாங்க. நம்ம ஏன் இப்ப சண்டை போடணும்? ஆனா இவங்களோட மெமரிஸை கொண்டு வரதான் பெரிய விஷயம். அதுக்கு நம்ம ரெண்டு பேர் தான் சேர்ந்து ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டு இதுங்க ரெண்டு சம்பந்திங்களும் சேர்ந்து ஹீரோ ஹீரோயினை ஒரே வீட்டுல, அதாவது அந்த பழைய வீட்லயே ரெண்டு பேருமே கல்யாணம் ஆகி தங்கி இருந்தாங்க இல்லையா, அந்த வீட்லயே தங்க வைப்போம். ஏன்னா அங்கதானே அவங்க ரெண்டு பேருமே அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதனால அங்க போனாங்க எப்படியும் பழசால ஏதாவது ஒரு விஷயத்துல ஞாபகம் வரும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே முடிவும் எடுக்கிறாங்க. அது வரைக்கும் நம்ம ஹீரோயினுடைய அம்மா நீங்க அவங்களுடைய வீட்டுக்கு போவாதீங்கன்னு சொல்ல ஹீரோடைய அம்மாவும் சரின்னு சொல்லிட ஹீரோயினுடைய அம்மா தான் இப்ப காரை ஓட்டிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ ஹீரோயின் அங்க போனா சண்டை வருதோ இல்லையோ, பட் ஆனா ஸ்பை வேலை பார்க்கறதுக்கு யாராவது ஒருத்தவங்க வேணும் இல்லையா, அதனால நம்ம ஹீரோயினுடைய அம்மா அவங்களுடைய ரெண்டாவது பொண்ணான நம்ம ஹீரோயினுடைய தங்கச்சிய நீ போயிட்டு இவங்க ரெண்டு பேருமே பாத்துக்க ஓகேவான்னு சொல்ல அவளுக்கு சுத்தமா இஷ்டம் இல்ல. ஆனா இவங்க அம்மா செம்ம கோவக்காரங்கன்றனால வேற வழியே இல்லாம ஓகே போய் தொலைற அப்படின்ற மாதிரி ஓகே சொல்லிட. சோ இப்ப கட் பண்ணா வீட்டுல வந்து பாக்குறாங்க. பார்த்தா வீடு செம்ம அலங்கோலமா கிடக்குது. ஏன்னா இவங்க பண்ணிக்கிட்ட வீட்டை அப்படி ஒரு நிலைமையில வச்சிருக்காங்க. வந்து பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா சரக்கு பாட்டில் எல்லாம் ஒரு ஓரமா கிடக்குது. சிங்க் தொட்டியில ஏகப்பட்ட பாத்திரம் கிடக்குது. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது வீட்டை நம்ம இப்படியா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஷாக் ஆயிட்டேன். அவங்க கல்யாண போட்டோவை பார்த்தா ஹீரோடைய போட்டோவை ஹீரோயின் கிழிச்சு வச்சிருப்பாங்க, ஹீரோயினோட போட்டோவை ஹீரோ கிழிச்சு வச்சிருப்பாங்க. இதை ரெண்டு பேருமே பார்த்துக்கிட்டு இருக்க. ஆனா நம்ம ஹீரோயினுடைய அம்மா செம்ம உஷாரு. தன்னோட ரெண்டாவது பொண்ணை உள்ள கூட்டிட்டு வந்தேன். ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கணும், அதுதான் வந்துட்டு உன்னுடைய வேலை ஓகேவா. ரெண்டு பேருக்குமே சண்டை ஊட்டி விடுறது வந்துட்டு நீ பார்க்க தேவையில்ல. அதுங்களுக்கு ஏதாவது ஒரு ஞாபகம் வந்து ரெண்டு பேருமே சண்டை போட்டுப்பாங்க. ஆனா இங்க இருக்கிற நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே நீ தான் எனக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணும் சரியான்னு சொல்ல அவ முடியாதுன்ற. ஆனா அம்மாக்காரி மூஞ்சிலே ஒரு குத்து குத்தி ஒழுங்கு மரியாதை இங்க இருடின்னு சொல்ல வேற வழியே இல்லாம ஹீரோயினுடைய தங்கச்சியும் ஓகே ஓகேமா அடிக்காதீங்கம்மான்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயினுடைய தங்கச்சி சம கோவக்காரி போல இருக்கு. வீட்டை என்னடி இப்படி வச்சிருக்க, ஒழுங்கா இங்க தொட, அங்க மாப்ப போடு, இங்க பெருக்கு, அங்க பொறுப்புன்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு டார்ச்சர் பண்ண ஹீரோக்கு இதை பார்த்து லைட்டா கஷ்டமா இருக்கு. நம்ம ஹீரோயினும் வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை நம்ம இந்த மாதிரி தங்கச்சிக்கு அடங்கி போறதுதான் போல இருக்கேன்னு சொல்லிட்டு வீட்டெல்லாம் நம்ம ஹீரோயின் கிளீன் பண்ண ஹீரோவும் லைட்டா ஹெல்ப் பண்றான். இப்ப எல்லாருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா கிளீன் எல்லாம் பண்ணிட்டாதான் நம்ம ஹீரோ ஹீரோயின் கிளீன் பண்ணிட்டு சாப்பிடறதுக்காக உட்காடுறாங்க. சோ இப்ப வந்துட்டு ஏகப்பட்ட டிஷ் எல்லாம் ஆர்டர் பண்ண ஹீரோயினுடைய தங்கச்சியா நான் தான் எங்க அக்கா கூட போய் படுத்துப்பேன், எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, அதனால நீ வந்துட்டு வேற எங்கேயாவது படுத்துக்கோ அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ நான் எங்க படுத்துக்கிட்டோன்னு கேட்க ஹீரோயின் தோ சோஃபா தான் இருக்கல சோஃபால படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோவும் சோஃபால படுத்துக்கிறான். பட் ஹீரோயினுடைய தங்கச்சியா ஹீரோவை நோட்டா எடுறதுக்காக அவ நைட்டு ஃபுல்லா தூங்காம சோஃபா பக்கத்துல நின்றுட்டு இருக்காப்புல இருக்கு. ஹீரோ எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போலான்னு எந்திரிக்கிறான் பாருங்க. இப்போ ஹீரோயினுடைய தங்கச்சியை பார்த்துட்டு செம்மையா பயந்து போய் கீழே விழுந்துறான். ஏய் பேய் மாதிரி என்னடி பண்றேன்னு கேட்க அதுவா நீ எந்திரிச்சு ரூம்குள்ள வந்துடக்கூடாதுல, அதான் நான் உட்காந்து வந்துட்டு நோட்டை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு இருக்க. இப்படியே ஒரு 5 நாள் கிட்ட போகுது. ஸோ இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி ஒரு 5 நாள் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 5 நாள் கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேல ஆயிடுச்சு. ஹீரோ ஹீரோயினுக்கு எந்த ஒரு நினைப்பும் வந்த மாதிரி தெரியல. அதனால நம்ம ஹீரோயினுடைய அம்மா கொஞ்சம் வந்துட்டு பிளான் பண்ணி ஒரு ரீயூனியன் மாதிரி ஒன்று கண்டக்ட் பண்றாங்க. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இவங்க பழகின வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு ஹீரோ ஹீரோயினை பத்தி சொல்றாங்க. அதை லவ் பண்றப்ப இவங்க எப்படி இருந்தாங்க போனாங்கன்னு சொல்லிட்டு அப்படியாவது ஞாபகம் வரும்னு பார்த்தா ரெண்டு பேருக்குமே அப்படியும் ஒண்ணுமே ஞாபகம் வரல. அப்பதான் நம்ம ஹீரோவுடைய ஒரு ஃப்ரெண்டு ஆக்சுவலி வந்துட்டு இவனுடைய பார்ல தான் நம்ம ஹீரோ உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருந்திருப்பான். ஹீரோயினுக்கு கல்யாணம் நடக்கிறப்ப அவன் வந்து டே மச்சான் சாரிடா லேட்டா வந்ததுக்காகன்னு சொல்லிட்டேன், இந்த மாதிரி என்னாலதான் நீ ஹீரோயினை மீட் பண்ணியே தெரியுமான்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு என்ன சொல்ற அப்படின்னு கேட்க டே என்னையும் சேர்த்து மறந்துட்டேன் பரவாயில்ல நானே விஷயத்த சொல்றேன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு பார் வச்சிருந்திருப்பான். ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு பார்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெயிட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோயின் நல்ல பணக்கார பொண்ணுன்றதுனால சோ நம்ம ஹீரோயின் கூட ஹீரோவை டேட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஹீரோயினும் போயிட்டு ஹீரோ பக்கத்துல உட்கார்ந்துருப்பாங்க. நம்ம ஹீரோவை ஆல்ரெடி ஒரு கிளாஸ்ல சரக்கு வச்சிருப்பான். அதை எடுத்து ஹீரோயின் கையில கொடுத்துட்டு டேபிள்ல இருக்க காலியான பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே குலுக்கி குலுக்கி வந்து பாத்தீங்கன்னா சரக்கு எடுத்து கிளாஸ்ல ஊத்திட்டு இருக்கான். ஹீரோயின் சரக்கு வேணா நம்ம புதுசா வாங்கிக்கலாம்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு அதெல்லாம் தேவையில்ல, மத்தவங்க குடிச்சு வச்ச சரக்குலே கொஞ்சமா பேலன்ஸ் இருக்கும், அதை தான் நான் ஊத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளாஸ் எடுத்து நீட்ட ஹீரோயின் கடுப்பாயிட்டாங்க. அடப்பாவி எனக்கு கொடுத்த கிளாஸும் இந்த மாதிரி அடுத்தவங்களோட எச்சு தானான்னு சொல்லிட்டு அங்கிருந்து குடுகுடுன்னு ஓட அவ்வளவுதான். இப்ப நம்ம ஹீரோயின் வேற டேபிள்ல போய் உட்காந்துக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோ திட்டுறாங்க, ஏண்டா பணக்கார பொண்ணுகிட்ட இப்படியாடா நடந்துப்பன்னு சொல்ல ஹீரோயின் பக்கத்து டேபிள்ல உட்கார்ந்தவங்க நல்லா சரக்கு அடிச்சுக்க ஏதோ வந்துட்டு சாப்பிட்டுருக்காங்க. தொண்டையில போய் மாட்டிக்கிட்டு ஹீரோ தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் எப்படியோ குலுக்கி குலுக்கி அந்த தொண்டையில இருந்து அந்த சாப்பாடை வெளியே எடுத்துட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டு போயிருக்கான். ஆனா ஹீரோயின் ரொம்ப போதையில இருக்கறனால ஹீரோவை அப்ப அடையாளம் தெரியல, தன்னை யாரு காப்பாத்தினாங்கன்றதும் நம்ம ஹீரோயினுக்கு பெருசா தெரியல. அதுக்கப்புறம் ஒரு 2 மாசம் ஓடி இருக்குது போல இருக்கு. ஒரு நாள் நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் வந்துட்டு ஒரு டோர்னமெண்ட் பாக்கிறதுக்காக போயிருக்கான். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை பார்த்திருக்கான். ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹாக்கினா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. அந்த டோர்னமெண்ட்ல நின்று ஜங்கு ஜங்குன்னு ஆடிட்டு இருக்க ஹீரோயினை பார்த்தோன்னே அவனுக்கு தான் ஃபர்ஸ்டே ரொம்ப பிடிச்சு போச்சு. இப்ப ஹீரோயின் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் ஆட அவனுக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு.
போயிடுச்சு. டோர்னமெண்ட்லாம் முடிஞ்ச கையோட ஹீரோயின் அங்க வந்து போலான்னு பார்க்க அப்பயும் சரக்கு அடிச்சிருந்திருக்காங்க போல இருக்கு. சோ நம்ம ஹீரோயின் பஸ்ல ஏறுறேன்னு சொல்லிட்டு கீழே விழுந்துட ஹீரோ தான் டக்குன்னு என்ன பண்ணா மழை வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கொடையை கொண்டாந்து ஹீரோயினுக்கு நீட்டி விட அப்பதான் நம்ம ஹீரோயின் ஆக்சுவலி இந்த டைம்ல லைட்டா தான் நம்ம ஹீரோயின் போதையில இருந்திருக்காங்க. இப்ப கொடையை கொண்டாந்து நீட்டினோடனே ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோவை ஓரளவுக்கு நல்ல விதமா பாக்குறாங்க. பிளஸ் நம்ம ஹீரோ காப்பாத்தினா தெரியுமா, ஆக்சுவலி அன்னைக்கு போதையில இருந்தப்ப லைட்டா ஹீரோடைய முகம் நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வந்திருக்கும். இப்ப ஹீரோ பார்த்தோன்னே ஹீரோ கிட்ட தேங்க்ஸ் சொல்றாங்க. அன்னைக்கு மட்டும் அந்த பார்ல நீ என்ன காப்பாத்தாம போயிருந்தா தொண்டையிலே அந்த சாப்பாடு சிக்கி நான் இறந்து போயிருப்பேன்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு நம்ம ஹீரோயினுக்காக ஒரு டாக்ஸியை கூப்பிட ரெண்டு பேருமே டாக்ஸில போயிட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் போன்ல வந்துட்டு நம்பரும் எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறாங்க, பழகுறாங்க. சோ ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு போல இருக்கு. இப்படி இந்த பிளாஷ்பேக் கட் ஆகுது. சோ இப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15-16 நாளைக்கு மேல ஆயிடுது. அதாவது டிவோர்ஸ் இன்னும் ஒரு 15 days தான் இருக்கு போல இருக்கு. இன்னுமே உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் வராததுனால சோ என்ன பண்றாங்க, அம்மாங்கள்லாம் சேர்ந்து ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு சைக்காட்டிஸ்ட கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு பழசெல்லாம் என்ன நடந்துச்சு சொல்லுங்க, நீங்க அந்த வயசுல இருந்தப்ப என்ன நடந்துச்சு, இந்த வயசுல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தப்ப ஹீரோக்கு பெருசா எதுவும் ஞாபகம் இல்ல. ஆனா அந்த ஒரே ஒரு சீனை தவிர ஹீரோயின் வந்துட்டு ஒரு நாள் நம்ம ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா குக் பண்றேன்னு சொல்லிட்டு வீட்டையே எரிச்சு விட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு சீன் தான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. ஆக்சுவலி அன்னைக்கு என்ன நடந்திருக்கும்னா ஹீரோ ரொம்ப டயர்டா வீட்ல வந்து படுத்திருப்பான். நம்ம ஹீரோயின் இது தெரியாம நல்லா சரக்கடிச்சிட்டு வந்து ஹீரோ கிட்ட கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா ஹீரோ அப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் போய் வெளியே படுக்க போறேன் நகரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டினதால ஹீரோயின் அந்த போதையில ஐயோ நம்ம ஆளு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டானே, நம்ம அவனுக்காக ஏதாவது சமைப்போம்னு சொல்லிட்டு போரிட்டு சமைக்கலாம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த போதையில. ஆனா போதை ரொம்ப தலைக்கு இருந்தனால சோ சமைச்சிட்டு இருந்த அந்த வேலையை பாதியிலே விட்டுட்டு போயிட்டு படுத்து இருந்திருப்பாங்க போல இருக்கு. அதனால தான் தீ பிடிச்சிருக்கும். இது நம்ம ஹீரோயினும் இப்ப வந்துட்டு சொல்ல அவ்வளவுதான். இப்ப ரெண்டு பேருமே ஆக்சுவலி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு இருந்திருக்காங்க. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப கேரிங்காவும் இருந்திருக்காங்க. ஹீரோக்கு பசிக்குதுன்னு சொன்னனால நம்ம ஹீரோயின் போயிட்டு சமைக்க போயிருப்பாங்க. அப்பதான் தீ விபத்து ஏற்படுத்திருக்கும். இதனால நம்ம ஹீரோ ஹீரோயின் இப்ப உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சாரி கேட்டுக்கிறாங்க. சரி ஓகே, இதுக்கப்புறம் இப்படியே இருந்தா செல்லுபடி ஆகாது. அட்லீஸ்ட் வேலை பார்க்குற இடத்துக்கு போனா அதாவது ஏதாவது ஞாபகம் வரும்னு ஹீரோ வேலை பார்க்குற இடத்துக்கு போனா அங்க இருக்கிற சிஇஓ நம்ம ஹீரோ கிட்ட இங்க பாருப்பா உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் வா ஓகேவா, நீ நார்மலா இருக்கிறப்ப வேலை செய்ய மாட்டேன் போப்பான்னு சொல்லி ஹீரோ தடுத்து விட்டுட ஹீரோயின் வேலை பார்க்குற இடத்துக்கு போலான்னு பார்க்க அப்பதான் நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதாவது அவங்க கூட ஒரு அஃபேர்ல இருக்கான்னு நம்ம ஹீரோ கூட சொன்னாலே ஜட்ஜு கிட்ட அந்த பையனை பார்த்தேன் உண்மையாவே நான் அவங்க கூட அஃபேர்ல இருந்தேனான்னு கேட்க ஐயோ தாய் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் தான் உன்னை வந்துட்டு நூல் வீட்டா, நீ என்ன அண்ணனா தான் பாத்திருக்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுமான்னு சொல்ல ஹீரோயின் ஹோ அப்படியா சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்றாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் அவங்க மேலே லைட்டா டவுட் வந்திருக்கும், ஒருவேளை நம்ம அந்த மாதிரி பொண்ணா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் லைட்டா டவுட் வந்திருக்கும். ஆனா ஹீரோயின் ரொம்ப நல்ல பொண்ணு தான். அப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோயினுடைய தங்கச்சியா உட்காந்து வந்துட்டு பிடிக்காத மியூசிக்கு உட்காந்து வந்து படிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க. ஹீரோயினும் என்ன பண்றாங்க உட்காந்து அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவா லைட்டா நம்ம ஹீரோயினை திரும்பி பார்த்தேன், இவ்வளவு அழகா இருக்கிற ஒரு பொண்ணு இவளையா நம்ம டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னு யோசிக்க ஹீரோவும் லைட்டா நம்ம ஹீரோவை திரும்பி பார்த்தேன், இப்படிப்பட்ட ஒரு பையனை நம்ம டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு கியூட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த கியூட்ன்ற வார்த்தை நம்ம ஹீரோடைய காதுல விழுந்துடுது. டக்குன்னு நம்ம ஹீரோயினை பார்த்தேன், அம்மா நீ என்ன இப்ப கியூட் தானே சொன்னேன்னு சொல்ல ஹீரோயின் கியூட்டா அதெல்லாம் ஒண்ணு சொல்லியே நான் கேட்டுன்னு தான் சொன்னேன், அங்க பாரு கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு போவா. கேட்டா அது எங்க நம்ம வீட்டுல இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வைக்கப்படுறா. ஆக்சுவலி ரெண்டு பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாள் நம்ம ஹீரோ என்ன பண்ணா பல்லு விளக்கிட்டு இருக்கான் பாருங்க. சோ ஹீரோயின் தூக்கு கலக்கத்துல எந்திரிச்சு என்ன பண்ணாங்க ரெஸ்ட் ரூம்க்கு வந்து பிரஷ்ல பேஸ்டும் வச்சிருக்காங்க. இப்ப ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாக்குறாங்க பாருங்க, ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோவா ஹீரோயினை நைட் ட்ரெஸ்ல பாத்துட்டான், அதனால நம்ம ஹீரோயின் ஓடுறாங்கன்னு பார்த்தா அதுதான் கிடையாது. ஹீரோ உள்ள ட்ரெஸ் இல்லாம நின்றுட்டு இருந்திருக்கான். இப்ப ஹீரோயின் குடுக்குடுன்னு வெளியே ஓடி வர ஹீரோவும் குடுக்குடுன்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வந்துடுறாங்க. இப்ப ஹீரோவுடைய ஜட்டியா நம்ம ஹீரோயினுடைய தங்கச்சி கையில இருக்கு. என்னடா இவன் ஜட்டி போட ஓடிட்டு இருக்கான்னு சொல்லி ஹீரோவுடைய தங்கச்சி ஹீரோயினுடைய தங்கச்சி பார்க்க இப்ப ஹீரோயின் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. வீட்டுல சோஃபால உட்காந்து சோஃபால கீழே உட்காந்து ஹீரோ உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோவா ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கான். இவன் அந்த நைட் ட்ரெஸ்ல தேவதை மாதிரி அழகா இருந்தால அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உட்காந்து நம்ம ஹீரோயினை பார்க்க ஆனா இமேஜினேஷன் இந்த மாதிரி ஹீரோ பண்றான்னு ஹீரோயின் என்ன நைட் ட்ரெஸ்ஸோட இமேஜினேஷன் பண்றியான்னு சொல்ல ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கல. பட் ஆனா வந்துட்டு கண்ணாலே பேசிக்கிறாங்க. ஹீரோனுடைய தங்கச்சியா ரெண்டு பேருமே நான் டிடெக்டிவ் வேலை பார்க்காம விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு நோட்டமிட்டு இருக்கான். ஹீரோவா நம்ம ஹீரோனுக்கு சாப்பாடுலாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். என்னமோ ஒண்ணு தப்பா இருக்குதே, என்ன இதுங்க ரெண்டு ஓவரா கொஞ்சிக்குதுங்க ஆனா பேசிக்கிறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுடைய தங்கச்சி டவுட் பட்டு ஆரம்பிச்சிடுறா. சோ இவங்க ரெண்டு பேருமே நம்பர் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டதுனால நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் என்ன பண்றாங்க நைட்ல மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தூங்கிட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க சோ இப்படியே வந்துட்டு இல்ல நான் இன்னும் தூங்கலன்னு சொல்ல ரெண்டு பேருமே வீட்டுல இருக்கறனால ரொம்ப போர் அடிக்குது, எங்கேயாவது வெளியே போலாமா அப்படின்னு சொல்லிட்டு பிளானும் பண்றாங்க. தன்னோட தங்கச்சிக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும், தன்னோட அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான் சொல்ல ஹீரோ உடனே ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி நாளைக்கு கிளம்பிடு பின்னாடியே நானும் வந்துடுறேன்னு சொல்ல ஹீரோயினும் காலையில எந்திரிச்சு என்ன பண்றாங்க அவங்க தங்கச்சி கிட்ட ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் போறேன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு கிளம்ப ஹீரோவும் கிளம்பிடுறான். இப்ப ஹீரோயினுடைய தங்கச்சி டே எங்கடா போறேன்னு கேட்க
அம்மா உங்க அக்காவுடைய ஹஸ்பண்ட் நானு கொஞ்சம் மரியாதையா பேசுன்னு சொல்ல, அதான் டிவோர்ஸ் ஆக போதில்ல எங்க போறேன்னு சொல்ல, ஹீரோ குப்பையை கொட்ட போறேன்னு சொல்ல, குப்பையை கொட்டுறதுக்கு எதுக்குடா இப்படிப்பட்ட ட்ரெஸ் போட்டிருக்க அப்படின்னு ஹீரோயினுடைய தங்கச்சி கேட்க, பட் ஆனா நம்ம ஹீரோ ஏமா குப்பையை கூட்டிட்டு வரமா பிடிச்ச ட்ரெஸ் கூடமா போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோ வெளியே போயிட்டான். ஆனா நம்ம ஹீரோயினுடைய தங்கச்சியா ரெண்டு பேருமே டேட் பண்றதுக்காக தான் வெளியே போறாங்கன்னு தெரியாம அவன் அங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான். ஹீரோ ஹீரோயின் ரொம்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைதியான ஒரு பிளேஸுக்கு வராங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஹாக்கி வந்துட்டு விளையாடுற இடத்துக்கு தான் வராங்க. அங்க எந்த கேமுமே நடக்கவே இல்லை. ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பழைய நினைப்புகள்லாம் மறந்து போனதுனால லைட்டா பிடிச்சும் போயிடுது போல இருக்கு. ரெண்டு பேருமே ஓகே நீ எதுக்கு என்ன டிவோர்ஸ் பண்ணும், நான் எதுக்கு உன்ன டிவோர்ஸ் பண்ணும், பேசாம நான் வந்துட்டு அந்த பழைய மெமரிஸ் அதாவது வந்துட்டு அதாவது மெமரிஸ்லாம் போறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு கசப்பான நினைவுகள்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே மறந்துட்டு நம்ம புது மெமரிஸை கிரியேட் பண்ணுவோம். இன்னைக்கு நாள் ஃபுல்லா வெளியே ஊர் சுத்துறாங்க, வெளியே போய் நல்லா சாப்பிட்றாங்க, அழகா செல்ஃபிஸ்லாம் எடுத்து வச்சு அவங்க ரெண்டு பேருமே அவங்களோட போன்ல வந்துட்டு சேவும் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சி போயிட்டதுனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணிக்கிட்டே சரி ஓகே இதுக்கப்புறமா போதும், வீட்டுல வேற என்னோட தங்கச்சி இருக்கா, அம்மா கிட்ட மாட்டி விட்டு போறான்னு ரெண்டு பேருமே வெளியே வந்தா வெளியே சம மழை பெய்யுது. ஹீரோயினுடைய கொடையா காத்திலே குடுகுடுன்னு ஓடிடுது. ஹீரோ டக்குன்னு அந்த கொடையை பிடிக்கிட்டு ஓடுறான். அப்பதான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான், ஐயோ ஹீரோயின் மழையில் நின்றுட்டு இருப்பாளேன்னு சொல்லிட்டு கொடையை எடுத்துக்கிட்டு ஹீரோயின் பக்கத்துல வர. சோ இந்த சீனு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோவை பார்த்து இருந்திருப்பாங்க நல்லபடியா. இப்ப ஹீரோவை இந்த மாதிரி கொடை எடுத்துட்டு பக்கத்துல வரத பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு பழசெல்லாம் அப்படியே லைட்டா ஞாபகம் வருது. ஹீரோ அந்த ஹீரோயின் வந்துட்டு பஸ்ல இருந்து கீழே விழுந்தப்ப சோ நம்ம ஹீரோ கொடை எடுத்து இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த சீனை ஞாபகம் வச்சு நம்ம ஹீரோயின் டக்குன்னு நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு அடுத்த செகண்டே அரைஞ்சிடுறாங்க. என்னமா ஆச்சு இப்ப எதுக்குமா என்ன அடிச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, ஐயோ சாரி நீ என்ன கிஸ் பண்ணல அதான் அடிச்சேன்னு சொல்ல, நான் ஒன்னும் உன்ன கிஸ் பண்ணலமா நீதாமா என்ன பண்ணன்னு சொல்ல, ஹீரோயின் சாரி இந்த மாதிரி பழைய நினைவுகள் வந்துச்சு, நல்ல நினைவா கெட்ட நினைவான்னு சொல்ல, இல்ல அது நல்ல நினைவு தான் அப்படின்னு ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே சொல்ல, நல்ல நினைவு தானவா அப்புறமா என்ன அடிச்சேன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க ரெண்டு பேருமே இப்ப கியூட்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. அதாவது இந்த ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி இருந்த பழைய நினைவுகள்லாம் வந்துட்டு இப்ப நம்ம வச்சுக்க வேணாம், புதுசா நினைவுகளை கிரியேட் பண்ணிப்போன்னு நினைச்ச இவங்க ரெண்டு பேருக்குமே காதல் மறுபடியும் உருவாயிடுச்சு. ஆனா ரெண்டு பேருடைய ஃபேமிலி இப்ப தடுத்துட்டு இருக்கனால சோ இதுவே ஒரு டிப்ரெஷன் ஆகி நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஹீரோவுடைய ஒரு பார் இருக்கு இல்லையா அங்க சரக்கடிக்கிறதுக்காக வராங்க. ஹீரோக்கு மொத்தம் 3 ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்கு, பையன் ஃப்ரெண்ட்ஸ். ஹீரோயினுக்கு மொத்தம் 2 ஃப்ரெண்ட்ஸ், 2 பேருமே பொண்ணுங்க. அதுல இருந்து ஒரு பொண்ணு வந்துடுறான். ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்டு ஏய் நீங்க என்ன 2 பேருமே மறுபடியும் ரீயூனியன் ஆயிட்டீங்களா, ஆனா உங்க வீட்டுல என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச நம்ம ஹீரோ ஹீரோயினா எங்களுக்கு தெரியல, பட் ஆனா எங்க 2 பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சு போச்சு அப்படின்னு சொல்ல, டேய் உங்களுடைய பழைய நினைவுகள் எல்லாம் எப்படி தெரியுமான்னு சொல்ல, அதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு 2 பேருமே கட்டி பிடிச்சிட்டு உட்காந்து சரக்கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸும் நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டும் சோ இவங்க 2 பேருமே பண்ணிருக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்க திடீர்னு போய் 2 பேருமே என்ன பண்ணாங்க ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இதை பார்த்த ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே ஐயோ என்ன இதுங்க இப்படி பண்ணுதுங்கன்னு சொல்லிட்டு சோ வந்து என்ன பண்ணாங்க பாருக்கு வெளியே வந்து நின்னுக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினுடைய இன்னொரு பொண்ணு ஃப்ரெண்டு ஓடி வரா. ஐயோ சீக்கிரம் வந்துட்டேன், சாரி லேட்டா வந்துட்டேன் நானு, சரி வாங்க போயிட்டு சரக்கடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் உள்ள போக பார்க்க இல்ல உள்ள எல்லாம் போவாதுன்னு மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தடுக்கிறாங்க. இல்ல எனக்கு சரக்கு வேணும் டாட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு உள்ள போறா. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே அமைதியா வெளியே வரா. சீ உன்ன என்ன கருமம் இதுங்க பண்ணிட்டு இருக்குதுங்க, நியூஸ் பேப்பர்ல கிசு எழுதுற எனக்கே வெக்கமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வெளியே வர. அப்புறம் ஹீரோவுடைய ஒரு ஃப்ரெண்டு காமிக்கிறாங்க. ஆக்சுவலி அதிகமா பேச மாட்டாமல இருக்கு, எப்ப பாரு போனை தான் நோண்டிட்டு இருப்பான். இவன் உள்ளதான் இருக்கான், ஆனா நம்ம ஹீரோ ஹீரோயின் அங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வெளியே இருந்து நம்ம ஹீரோவுடைய ஒரு ஃப்ரெண்டு ஓடி வந்து டேய் வெளியே இங்க உள்ள ஒரு ரொமான்ஸ் சீன் நடந்துட்டு இருக்கு, உட்காந்து போனை பார்த்துட்டு இருக்க வாடான்னு சொல்லிட்டு அவனை சேரோட தூக்கிட்டு வெளியே போவேன். ஹீரோயினுடைய அம்மா அவங்க பொண்ணுக்கு கால் பண்ணி என் பொண்ணு என்ன பண்றா அப்படின்னு கேட்க, அம்மா ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி நைட்லாம் வீட்டுக்கு வரலன்னு சொல்ல, இப்ப டக்குன்னு கதவு திறக்கிற சவுண்ட் கேக்குது. உடனே தங்கச்சிக்காரி போய் வெளியே போய் பார்க்க ஹீரோனுடைய 2-3 ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வந்திருக்கான். டக்குன்னு நம்ம ஹீரோயினுடைய தங்கச்சி அம்மா எங்க என்னுடைய அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்க, ஹீரோவா இல்லையே எனக்கு தெரியாது, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு வெளியே பார்ல இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சமாளிச்சிட, போய் சொல்லாத எங்க அக்கா எங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரி கேட்க பின்னாடியே நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. இப்போ உடனே நம்ம ஹீரோ ஒன்னும் தெரியாத மாதிரி ஹீரோயின் கிட்ட எங்கம்மா போன நீ எங்கேயோ போயிட்டேன்னு தங்கச்சி என்கிட்ட கேட்டுட்டு இருந்தா எங்க போனேன்னு சொல்ல, ஹீரோயின் இல்ல என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க வீட்டுல நான் இருந்தேன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா உன் தங்கச்சி கிட்ட சொல்லிட்டு போத்தாவல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு உட்காந்துக்கிறான். தங்கச்சிக்காரிக்கு லைட்டா டவுட் வருது. ஏன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து வீட்டுக்குள்ள சரக்கடிச்சு ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா தங்கச்சிக்காரி கால் பண்ணி அம்மா கிட்ட சொல்ல, அம்மா அங்க என்ன நடக்குது ஒழுங்கா நோட்டம் விடுறீன்னு சொல்ல, அடுத்த நாள்ல இருந்து 2 பேருமே வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அம்மா சொல்லிட, ஆனா வீட்டுக்குள்ளேயே கண் பார்வையிலே இதுங்க 2 ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுதுங்க. இதனால ஒரு கட்டத்துல ஹீரோயினுடைய தங்கச்சி வந்துட்டு மியூசிக் இது கிளப்புக்காக வெளியே போயிருப்பா. இந்த கேப்பை யூஸ் பண்ணி வீட்டுக்குள்ளே இதுங்க 2 பேருமே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்குதுங்க. ஆனா இப்ப 2 பேருமே ரொம்ப சோகமாயிட்டாங்க. பிகாஸ் ஏன்னா இன்னும் டிவோர்ஸ் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 2 நாள் தான் இருக்குள்ள இருக்கு. ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னே தெரியலையே, இது வரைக்கும் வந்துட்டு நம்ம இது வந்துட்டோம், பட் ஆனா எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்றதே
பண்றதே தெரியல அப்படின்னு சொன்னா கிளப் பார்ட்டி எல்லாம் முடிஞ்சோடனே தங்கச்சிக்காரி வீட்டுக்கு வந்ததா ரூம்ல ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்க்க நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே கொஞ்சம் அப்படி இப்படி இருக்காங்க. இதை பார்த்துட்டு தங்கச்சிக்காரி கடுப்பாயிட்டு அடக்கருவங்களா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சரி சரி சாரி சாரி நீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் பொறுமையா கதவை சாத்திக்கிட்டு வெளியே போயிட்டு அம்மா அக்கா என்ன தெரியுமா பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவன் போன் எடுத்து கத்த ஆரம்பிக்க ஹீரோ வெளியே வந்து ஐயோ ஏதோ சொல்லிடாதன்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வராம பாருங்க. கீழே ஒரு பால் இருக்கும், அந்த பால் மேல காலை வச்சு ஹீரோ டபக்குடின்னு விழுவ தலையில சம்மாடி இப்போ உடனே அக்கா அப்படின்னு சொல்லி அவ கத்த ஹீரோயினும் ட்ரெஸ் போட்டு வந்து பார்க்க ஹீரோ வந்துட்டு மயக்கப்பட்டு கிடக்கிறான். இப்ப ரெண்டு பேருமே எழுப்ப நம்ம ஹீரோ உடனே எந்திரிச்சிட்டான். ஏய் நான் நல்லதா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்ச நம்ம ஹீரோ கிரெடிட் கார்டு எடுத்து ஹீரோனோட தங்கச்சி கிட்ட நீட்டி இந்த கிரெடிட் கார்டுல நீ என்ன வேணாலும் வாங்கிக்க, தயவு செஞ்சு வந்துட்டு உங்க அம்மா கிட்ட எதுவும் சொல்லிடாத ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்ல ஹீரோயினும் சரி ஹீரோனோட தங்கச்சியும் சரி ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வாயில கைய வச்சிட்டு இருக்காங்க. என்னடா இது நல்லா தானே இருக்கான் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ கல்யாண போட்டோ முன்னாடி நின்று இப்படி பேசிட்டு இருக்கான் போல இருக்கு. ஹீரோ பைத்தியமாவே ஆயிட்டான் கீழே விழுந்ததுல. இப்ப மறுபடியும் நம்ம ஹீரோ மயக்கப்பட்டு கீழே விழுவ கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டேய் நல்லா தானடா இருக்க எந்திரான்னு சொல்லிட்டு ஹீரோவை போட்டு உலுக்கி எடுத்துக்கிட்டு இருக்க. ஹீரோவும் டக்குன்னு எந்திரிச்சிடறான். இப்ப ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹீரோ கிட்ட டேய் நீ கீழே விழுந்துட்டேன்னு பாவம் ஹீரோயின் எப்படி தெரியுமா அழுதா அப்படின்னு சொல்ல ஹீரோ எதுவுமே பேசாம உட்காந்துட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வராங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே ஹீரோ பார்த்துட்டு எமோஷனலாகி அழுவலான்னு பார்க்க ஹீரோ அப்பயும் ஒண்ணுமே பேசாம உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோயின் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பில் எல்லாம் கட்டிட்டு வந்துடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினுடைய அம்மா இப்ப ஹீரோ கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருப்பா டிவோர்ஸ் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு, இதுக்கப்புறம் என்னோட பொண்ணு இங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை, என் பொண்ணுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு நான் கிளம்புறேன், ஸோ நீயுமே வந்துட்டு இங்க இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை, பிகாஸ் ஏன்னா இது நான் வாங்கி கொடுத்த வீடு, இந்த வீட்டுல இருந்து சீக்கிரமா நீயும் காலி பண்ணிடு ஓகேவா, டிவோர்ஸ் ஆன அடுத்த நிமிஷமே நீயும் காலி பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. பட் ஆனா ஹீரோயினுக்கு வர பிடிக்கல, அவங்க அம்மா கிட்ட நிறைய ஆர்கியூ பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுடைய அம்மாவா இங்க பார் படிப்பை பாதியிலே ஸ்டாப் பண்ணி தான் அந்த தருதலை கல்யாணம் பண்ணிட்டேன், இதுக்கப்புறமும் என்னால முடியாது, அவன் கூட நீ இருந்தா இதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கை உருப்படியாவே இருக்காது, தயவு செஞ்சு உன் வாயை மூடு, அம்மா வேணுமா அப்பா வேணும்னு நீ நினைச்சனா உன் வாயை முட்டு ஒழுங்கா அப்ராடுக்கு போயிட்டு விட்ட படிப்பை கண்டினியூ பண்ண, உனக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட அவங்க அம்மா சொல்ல ஹீரோயினா அழுதுகிட்டே அவங்க அம்மாவை பாக்குறாங்க. ஆனா அம்மா சமாதானம் ஆகிற மாதிரி தெரியல, சோ இதுக்கப்புறமும் ஒன்னும் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அமைதி ஆயிடுறாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்க்காம எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க. அவங்க அம்மா நல்லா தூங்குனதுக்கு அப்புறமா நைட்டு திருத்தனமா ஹீரோ வந்து பாக்கிறதுக்காக வராங்க. அப்ப கூட நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாம உட்காந்துட்டு இருக்கான், வெளியே இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கான் போல இருக்கு. இப்ப ஹீரோனை பார்த்தோன்னே நீ எதுக்கு இங்க வந்தன்னு கேட்க ஹீரோனுக்கு புரிஞ்சிருச்சு, கீழே விழுந்து அடிபட்டதுல உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு கரெக்டான்னு சொல்ல ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். ஆக்சுவலி ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அந்த பால் தடிக்கு கீழே விழுந்திருப்பாலையும் அதுல ஹீரோக்கு எல்லாமே ஞாபகம் வந்திருக்கு, அதனால தான் ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயின் கிட்ட எதுவுமே பேசல போல இருக்கு. ஹீரோயின் அப்ப வந்துட்டு நம்ம ரெண்டு பேருமே வந்துட்டு அந்த ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி போட்ட சண்டைகள் எல்லாமே உனக்கு ஞாபகம் வந்துருச்சு, அதனால தானே என்கிட்ட பேசல, சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டேன். அங்கிருந்து நம்ம ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் கோர்ட்ல காமிக்கிறாங்க, ரெண்டு பேருக்குமே டிவோர்ஸும் ஆயிடுச்சு. ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட இதுக்கப்புறம் உன் லைஃப் நீ நல்ல விதமா பாத்துக்க, எனக்கு தான் பழசு எதுவும் ஞாபகம் வரல, பட் ஆனா உன்னை லவ் பண்ண அந்த கொஞ்ச நாளுடைய நினைப்பு மட்டும் எனக்கு போதும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து போயிட ஹீரோக்குமே லைட்டா கஷ்டமா தான் இருக்கு, என்னதான் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாலும் பட் ஆனா கூடவே ஒருத்தவங்க இருக்கிறப்ப நமக்கு அது அருமை தெரியாது, நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறமா தான் அந்த அருமை தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் நம்ம ஹீரோடைய லைஃப்லயும் நம்ம ஹீரோயின் சண்டை போட்டது பிளஸ் அதுக்கப்புறமா இப்ப லவ் பண்ணது எல்லா விஷயமும் இப்ப நம்ம ஹீரோக்கு ஞாபகம் இருக்கு. இப்ப நம்ம ஹீரோக்கு ரெண்டு மனசா இருக்கு, வந்து பாக்குற வந்து பாத்தீங்கன்னா அந்த கிழிஞ்சு போன அந்த போட்டோஸ், ஹீரோயினுடைய அந்த சிரிப்பு, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கூட அந்த இருந்த அந்த வீட்டுல அந்த நினைவுகள், இது எல்லாமே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாவே இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் கூட அந்த இதுக்கு ஹாக்கி பாலோடைய அந்த கிரவுண்டுக்கு போயிருப்பா இல்லையா, அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ கால் தடுக்கி கீழே விழுந்தப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோடைய பேரை சொல்லி கத்தி கத்தி அழுது. ஸோ இது எல்லாமே நம்ம ஹீரோக்கு மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஹீரோயினுடைய அம்மாவா அடுத்த திவஸ் ஆன அடுத்த செகண்டே நம்ம ஹீரோனுக்கு பாஸ்போர்ட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி நீ அப்ராடுக்கு போற, படிக்கிற, நீ வர, அதுக்கப்புறம் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவையும் வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க இல்லையா, ஹீரோவும் வீட்டை ஃபுல்லா காலி பண்றதுக்காக கிளம்புறான். பட் ஆனா நம்ம ஹீரோவால முடியல, ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாவே இருக்கு நம்ம ஹீரோவுக்கு வீட்டை காலி பண்றப்ப. ஸோ லாஸ்டா உட்காந்து ஒரு தடவை சரக்கடிக்கலாமே ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்ட ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட என்னடா சொல்ற, இதுக்கப்புறம் அப்போ உனக்கு அவ வேணாமான்னு சொல்ல ஹீரோவா அதான் டிவோர்ஸே ஆயிடுச்சா, இதுக்கப்புறம் வேணும்னு சொன்னா மட்டும் என்னடா நடக்க போகுது, வேலையை பாருங்கடான்னு சொல்ல அப்பதான் எப்ப பாரு போனை நோண்டிட்டே இருப்பான் இல்லையா, அந்த பையன் ஃபர்ஸ்ட் டைமா வந்துட்டு படத்துல பேசுறான், ஏண்டா டிவோர்ஸ் ஆனிச்சு ஆனா ரெண்டு பேருமே ரிப்போர்ட்டை கொடுத்தீங்களா, ஆக்சுவலி டிவோர்ஸ் ஆன 90 நாளைக்குள்ள நீங்க ரெண்டு பேருமே ரிப்போர்ட் கொடுக்கணும், அப்படி மட்டும் ரிப்போர்ட் கொடுக்கலனா அது டிவோர்ஸ் ஆனதுக்கு சமமே கிடையாதுடான்னு சொல்லிட்டு இவன் ஒரு பாத்தீங்கன்னா சைனால இருக்க ஒரு ஏதோ ஒரு லாவை பத்தி பேசுறான், அதை போன்லயும் காமிக்கிறான். இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, லைட்டா ஒரு விதமான நம்பிக்கையும் பிளஸ் சந்தோஷமும் நம்ம ஹீரோக்கு தேடி வருது. இப்ப ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பக்கத்துல உட்காந்துட்டு இப்ப சொல்றான் உனக்கு பழைய நினைப்பு, அதாவது ஆக்சிடென்ட் நடந்தது முன்னாடியும் நினைப்பு இருக்கு,
ஆக்சிடென்ட்க்கு அப்புறமாவும் நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கு, கண்ணை மூடி யோசிடா, உனக்கு ஹீரோயின் வேணுமா வேணாமா யோசிடா யோசின்னு சொல்ல ஹீரோவா அந்த ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் எதுக்கு எடுத்தாலும் கத்தது, ஹீரோக்கு வேலை இல்லைன்னு சொன்னது, குடிச்சிட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட ரொமான்ஸ் பண்ணணும்னு நினைச்சது. ஸோ இப்படி எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்க்க ஆனா அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா வீட்டுக்குள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த இது எல்லாத்தையுமே மறந்து நம்ம ஹீரோயின் கூட அந்த வாழ்ந்த நினைவுகள் பிளஸ் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா வந்து ஆக்சுவலி ஹீரோக்காக சமைக்கணும் தானே வந்துட்டு அன்னைக்கு வந்துட்டு வீட்டையே எரிச்சிருப்பாங்க. அப்ப ஹீரோயினுக்கு அந்த ஆக்சிடென்ட்க்கு முன்னாடியும் தன் மேல லவ் இருந்துச்சு, பட் ஆனா அதை கொஞ்சம் வந்துட்டு கோவத்துல காமிச்சிருக்காங்கன்றதையும் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். வண்டி எடுங்கடா, என் பொண்டாட்டி எனக்கு வேணும்டான்னு சொல்லிட்டு ஹீரோ கத்த ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வண்டி எடுத்துக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு வர ஹீரோயினும் அவங்க ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிட்டாங்க போல இருக்கு. நம்ம ஹீரோயினுடைய 2 ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோயின் கிட்ட பின்னாடியே பேசி தான் வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ போயிட்டு பாத்தியான்னு கேட்க ஆனா ஹீரோயின் எதுவுமே பதில் சொல்லாம இருக்க. ஹீரோவா உன் ஃப்ரெண்டு போட்டிருக்க ஒரு கோட்டை கழட்டி எடுத்து மாட்டிக்கிட்டு என் பொண்டாட்டியை போயிட்டு நான் மறுபடியும் ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒரு ரோஸை வாங்கிட்டு நம்ம ஹீரோ குடுன்னு சொல்லிட்டு ஓடி வர ஹீரோயின் மாடி வந்து நிக்கிறான். ஹீரோ பார்த்துட்டு என்ன பேசுதுன்னு தெரியாம அமைதியாவே நின்னுட்டு இருக்கா. ஹீரோவா ஆக்சுவலி வரக்குள்ளே பக்கமா வந்துட்டு கவிதைகளை யோசிச்சு வச்சிருந்திருப்பான் போல இருக்கு. வந்தவுடனே நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி நம்ம வந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டோம் தான் இல்ல ஆனா ஒருத்தருக்கு அதை கேர் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டோம், ஆனா அந்த கேரிங்லயே லவ் தான் இருந்துச்சு, ஆனா அதுக்கப்புறமா நமக்கு வந்துட்டு ஆக்சிடென்ட்டும் நடந்துச்சு, அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறமாவும் நம்ம லவ் தான் பண்ணோம். சோ நம்ம 2 பேருமே லவ் பண்ணன்னு சொல்லிட்டு பிறந்தவங்க, நம்ம 2 பேருமே பிரிஞ்சிட கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவன் பக்கமா டயலாக்லாம் பேசிட்டு இருக்க. ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் கேட்டுட்டு டே மச்சான் கீப் இட் அப்டா பேசுடான்னு சொல்ல ஆக்சுவலி ஹீரோ எல்லாத்தையும் பேசி முடிச்சிடறான். அப்பதான் நம்ம ஹீரோயின் காதுல இருந்து ஹெட்செட்டை கழட்டுறாங்க. நீ என்ன சொன்னு எனக்கு கேட்கல, சோ உன்னோட லைஃப்ல நீ சந்தோஷமா இரு, ஏன்னா உனக்கு பழைய நினைவுகள்லாம் வந்துச்சுன்னா இதுக்கப்புறம் என் கூட நீ வந்துட்டு இந்த மாதிரி பழசுல எப்படி இருந்தியோ அந்த மாதிரி தான் நீ இருப்பேன்னு சொல்ல அப்பதான் ஹீரோ அவனுடைய கையை பாக்குறான். வரக்குள்ள நம்ம ஹீரோயின் கிட்ட எப்படிலாம் பேசினா ஹீரோயின் கரெக்டாவான்றது தெரிஞ்சு ஹீரோ கையில எல்லாம் எழுதி வச்சுட்டு வந்திருப்பான் போல இருக்கு. ஆனா இப்ப நம்ம ஹீரோயின் உன்னோட லைஃப் நீ பாத்துக்கோ நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. இப்ப ஹீரோ அந்த கையை பார்த்துக்கிட்டே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். ஹீரோயினோட பேரு நாரான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கத்த ஹீரோடைய ஒரு ஃப்ரெண்டு வந்து சரி விட்ரா மச்சான் பாத்துக்கலாம், இந்த மாதிரி த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா வாடா போலான்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிட ஹீரோக்கு மனசே இல்லாம கையில இருக்கிற அந்த கவிதைகள் எல்லாத்தையுமே அழிச்சுக்கிட்டே என்ன பண்ணான் ஹீரோ அங்க இருந்து ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பலான்னு பார்க்க அப்பதான் நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி லவ்வே பண்ணக்கூடாதுடா, லவ் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட புலம்பிக்கிட்டே வந்துட்டு இருக்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு சத்தம் கேக்குது. ஹீரோ திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோக்கு அப்படி ஒரு ஷாக்கு. என்னமா வந்துட்டு இந்த மாதிரி போர்டிங் பாஸ் எல்லாம் வாங்கிட்டு வெளியே வந்து நின்றுட்டு இருக்க, போ இந்த மாதிரி ஏரோப்ளைன் வந்துட்டு டைம் ஆகுது பாரு போன்னு சொல்ல ஹீரோயின் அப்பதான் ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி நானுமே ஒரு லாவை பத்தி படிச்சேன், இந்த மாதிரி டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா 90 நாளைக்கு அப்புறமா நம்ம ரிப்போர்ட் கொடுக்கணும், அந்த ரிப்போர்ட் கொடுக்கலன்னா இந்த மாதிரி டிவோர்ஸ் ஆகலன்னு தானே அர்த்தம், அது வரைக்கும் நீ நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து சிரிச்சுக்கிட்டே உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துச்சு, ஆனா எனக்கு இன்னும் ஞாபகம் வரல, மேபி சப்போஸ் ஞாபகம் வந்து நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைச்சாலும் இதே மாதிரியே என்னை விட்டு பிரிஞ்சு போக விடாம நீ பார்த்துப்பியான்னு கேட்க அவ்வளவுதான் ஹீரோக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஆக்சுவலி ஹீரோ எனக்கு நினைப்பு வரல, பழசெல்லாம் மெமரிஸ்லாம் ஞாபகம் வரல, பட் மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்தாலும் என்னை விட்டு போயிட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோவா அப்படி ஒரு சந்தோஷப்பட்டுக்கிட்டே வாடி என் செல்லக்குட்டி பொண்டாட்டின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஸ்லோ மோஷன்ல வந்து ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்க. இப்படியே இந்த மூவி வந்துட்டு மூவின்னு. ஸோ இந்த மூவி யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ மறக்காம வந்துட்டு லைக் பண்ணிடுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை, see you.